பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். சரியா? நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும். என் மேலே அவருக்கு அக்கறை இருந்தால் எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? சிலுவையில் ஜீவனை கொடுத்த ரத்த சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். சரி, அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வருகிறார். தெரியுமா உங்களுக்கு? வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. 91 சங்கீதத்தில் 11 வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம். ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்த போது ஊழியெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் சொன்னாங்க, இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இடங்களை பார்க்க போனப்போ ஒரு இடத்த பார்த்து கொண்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா போலீஸ் ஜீங்கின்னு சத்தம் போட்டுட்டு வந்துச்சா. பின்னால் முன்னால் ஒரு ஜீப்பு போலீஸ்காரங்க இறங்குறாங்க, ஒரு குடும்பம் இறங்குது, குட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது. 2 போலீஸ்காரங்க துப்பாக்கியோடு அப்படி கூடவே போகிறாங்க. அவங்க இடத்தெல்லாம் பார்க்குறாங்களா, அவங்க பயம் இல்லாமல் இடத்த பார்க்குறாங்க. அவங்கள ஜனங்கள்லாம் ஒதுங்கி வழி விடுறாங்க. அந்த ஆட்கள் ஒரு மாதிரி நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு துப்பாக்கியோட கூட கம்பீரமாக கூடவே போகிறாங்க. யார் என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க மந்திரி குடும்பம், மினிஸ்டருடைய ஃபேமிலி. மினிஸ்டர் வரல, அவருடைய ஃபேமிலி. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போது நீங்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் யார்? முழு உலகத்தை சிருஷ்டித்து அண்டா சராசரங்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அப்போ என்ன அர்த்தம்? ராஜா வீட்டு பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னா ராஜா வீட்டு பிள்ளைகள். ராஜா வீட்டு பிள்ளைகள் எங்கே போனாலும் சும்மா போக முடியுமா? பாதுகாப்பு இருக்கும். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? யாருமே இல்லைங்க. என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். தேவ தூதர்கள், கோடானு கோடி தூதர்கள் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அதில் விதவிதமான தூதர்கள் இருக்கிறாங்க. பாதுகாப்பின் தூதர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க, மிகாவேலர்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை ஆயிட்டா ஒருவருக்கு குறைந்தது 2 தூதனாவது கூட இருப்பாங்கன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வர்றவங்க கேப்ரியலர்கள், இன்னொன்று மிகாவேலர்கள் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் பாதுகாப்பின் தூதர்கள். அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கட்டளையிடுவாராம். வசனம் இருக்குல்ல, தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பிள்ளைங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க, போய் பாதுகாத்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்போ கண்ணுக்கு தெரியாது தேவ தூதர்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அவங்க ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இப்போ நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறாங்க, உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்கள் சின்ன குழந்தைகளுக்காக கூட ஒரு தூதனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவங்க தினமும் ஆண்டவருக்கு முன்னால் போய் அந்த குழந்தை குறித்த விவரங்களை சொல்லுவாங்கன்னு இயேசுவை சொல்லி இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். நம்ம கண்ணால் பார்க்காதனால அநேகர் அதை குறித்து நம்ம கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் வேத வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா தேவதூதர்கள் கூட இருப்பதை உணர முடியும். சில சமயங்களில் தேவன் அவர்களே நமக்கு கண்ணில் பார்க்கும்படிக்கு செய்வார். எல்லா சமயத்தில் நம்ம தேவதூதனை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ முடியாது. அதனால தான் மறைவாக இருந்து பாதுகாக்கிறவங்க இந்த தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நான் எத்தனையோ ஆபத்துகளை சந்திச்சிருக்கிறேன். மனிதர்களால் வந்த ஆபத்து, போகிற இடத்துல விபத்து சூழ்நிலை வந்த ஆபத்து, விமானத்தில் காரில் பிரயாணப்படும் போது பல ஆபத்துகளை இந்த ஊழிய பாதையில் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நான் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் தேவதூதர்கள். ஆண்டவர் தேவதூதர்களை வைத்து என்னை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் ஒரு ஆண்டவரே, என்னுடைய பாதுகாப்பின் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட அவங்க இருக்கிற ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிப்பேன். அப்போ அவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவ பிரசன்னத்தை எப்படி உணர முடிகிறதோ தேவ தூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு பாருங்க, நல்லா விளங்கி கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, காலேஜுக்கு அனுப்புகிறீங்க, பொல்லாத உலகம் எப்படியோ அப்படி கலங்காதுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தேவதூதருடைய பாதுகாப்பை தந்திருக்கிறீங்க,
நான் அதை விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், அவங்க பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்களேன், மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காரில், விமானத்தில், ட்ரெயினில், பஸ்ஸில் எங்கே போனாலும் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை துதித்து பழகணும். உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு விட்டீர், என்னை பாதுகாக்கிற தூதலிய கூட வர்றாங்க, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போது நீங்கள் அதில் பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை உணர முடியும். சரியா? அந்த வசனத்தை விசுவாசிங்க, அதை சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவர் தம்முடைய தூதர்களுக்கு உங்கள் நிமித்தம் கட்டளை கொடுத்திருக்கிறார், அவங்கள பாதுகாத்து நடத்துவாங்க. ஆண்டவரே, என் மேல உமக்கு எவ்வளவு அன்பு, அக்கறை, என்னை பாதுகாக்க தேவ தூதர்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் எங்கே போனாலும் என் கூட அவங்க இருந்து பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பவும் என் கூட, என் பிள்ளைகளோட, என் குடும்பத்தார் கூட உடைய தூதர்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.